ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சாட் ஜிபிடினா என்ன, எதுக்காக அது யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் லாவண்யா. வேர்ட்பிரஸ் வெப்சைட் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட் ஜிபிடினா என்ன? எல்லாரும் சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாட் ஜிபிடிங்கிறது ஒரு ஏஐ டூல். அதை ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ ரிசர்ச் பர்பஸுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டூல் ஃப்ரீ. இந்த சாட் ஜிபிடி வச்சு நம்ம மெயினாக எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் எழுதி தர சொல்லலாம், சம்மரி எழுதி தர சொல்லலாம், பிளாக் எழுதி தர சொல்லலாம், பிளாக் ஐடியாஸ் வாங்கலாம், கீவேர்ட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். மெயினாக நம்ம என்ன நினைக்கிறோமோ, லைக் ஜஸ்ட் சிம்பிள் டெக்ஸ்ட்டாக கொடுக்குறத அது டேட்டாஸை அனலைஸ் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குது. ஹியூமன் லைக் டெக்ஸ்ட். ஓகேங்களா, இதுதான் இதோட மெயின் ஃபோக்கஸ். ஓகே, சாட் ஜிபிடி இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். openai.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஏன்னா openai தான் சாட் ஜிபிடியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த openai.comல வந்தீங்கன்னா மேலே இன்ட்ரடியூசிங் சாட் ஜிபிடி ரிசர்ச் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக சாட் openai.comனு போகலாம். இல்லைனா openai.comல போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே நேவிகேட் ஆகிக்கலாம். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைன்அப் கொடுக்குறேன். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுத்தோன்னே நம்ம கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஒன்ஸ் அது வெரிஃபை பண்ணணுன்னா பாஸ்வேர்ட் கொடுப்போம். பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அப்போ உங்கள் ஜிமெயிலில் போய் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கொடுத்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ என்னோடய மெயிலுக்குள்ளே போய் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஒன்ஸ் அது வெரிஃபை ஆனோன்னா திரும்பவும் என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு இந்த சிஸ்டமில் லாகின் பண்ணலாம். ஒன் மோர் டைம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இந்த சிஸ்டமில் லாகின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் கேட்கும். இதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா டேஷ்போர்ட்குள்ளே போயிடலாம். இதுதான் சாட் ஜிபிடியோட டேஷ்போர்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது ஃப்ரீ அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் கோல் என்னென்னா, நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுது. அந்த அவுட்புட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சு அவங்க சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ ஃப்ரீ அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் சம்டைம்ஸ் இதில் இன்கரெக்ட் ஆர் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிறதையும் வார்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே அவங்களோட ஏஐ ட்ரெயினர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் அவங்க வார்னிங்காக கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், நான் அதை பார்ப்பேன். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க. அண்ட் உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்ட், இதெல்லாம் எதுவுமே நீங்கள் இதில் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபீட்பேக் கொடுக்க சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்கார்ட் சர்வர் வச்சுருக்காங்க. ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னு நீங்கள் அங்கே லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் சாட் ஜிபிடியோட டேஷ்போர்ட். இதில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூ சாட் அப்படின்னு இருக்குது. சைடில் டார்க் மோட் ஆர் லைட் மோட், இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். லைக் நீங்கள் டிஃபால்ட்டாக டார்க் மோட்க்கும் இல்லை லைட் மோட் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டார்க் மோட். அண்ட் டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது. அண்ட் ஃபீட்பேக் அண்ட் லாக்அவுட், இதுதான் பேசிக்காக இருக்குது. அண்ட் சாட் ஜிபிடியில் இதில் எந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கணுங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லிமிட்டேஷன் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இதில் எப்படி இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்மளோட இன்புட்டை ஃபீட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் 10 + 5 அப்படின்னு நான் கேட்குறேன். 10 + 5 கொஷின் மார்க்குன்னு கொடுத்துருக்கேன். இங்கே சென்ட் ஐக்கான் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 மெசேஜ் வருது. இது நம்மளோட இன்புட், இது நம்மளோட அவுட்புட். நம்ம இன்புட்டை இன்கேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எடிட் கொடுத்துக்கலாம். எடிட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் சப்மிட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்.
இப்போது 10 + 5 = 15 அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் இங்கே லைக் அண்ட் டிஸ்லைக் பட்டன் இருக்குது. இது வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கு. எனக்கு இந்த ஆன்சர் பிடிக்கல, எனக்கு வேறு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சா மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ இப்போ 10 + 5 = 15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து டெக்ஸ்ட்டாக வந்து 10 + 5 = 15 வந்துச்சு. இப்போ வந்து அதுவே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். ஸோ திரும்பவும் சேம் ஆன்சர் தான் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஆரோ இருக்குது. ஸோ 10 + 5 = 15, 10 + 5 = 15. ஸோ ஒரே கொஷின் தான், பட் இந்த ஏஐ டூல் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ண பார்க்குது. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், டாட்டில் டாட் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தடவை வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4th டைம் சேம் லைக் டாட் இல்லாமல் ஸ்பேஸ் இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கொடுத்துடலாம். குட். நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட் ஒர்க் இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிக்கான விஷயந்தான். இந்த பேசிக்கான விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் சாட் ஜிபிடியை வந்து நம்ம ட்ரிக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் பேசிக்காக சும்மா நான் வந்து நோ இட் இஸ் நாட் 15, நோ 10 + 5 = 20 அந்த மாதிரியெல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே என்ன சொல்கிறது, யூ ஆர் கரெக்ட், 10 + 5 = 20, ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த கன்ஃபியூஷன், அந்த மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் அப்படின்னா, சாட் ஜிபிடிக்கு வந்து இட் இஸ் ஏஐ டூல். இது கண்டென்ட்டை வந்து மற்ற வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இட் டசன்ட் நோ மேத்தமெட்டிக். ஓகேங்களா? அதுவே மேக்ஸ் கால்குலேட் பண்ணியெல்லாம் சொல்லாது. இது வந்து மற்ற வெப்சைட்டில் இந்த மாதிரி போடுறாங்கங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அஷ்யூம் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இந்த ப்ரீவியஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது 10 + 5 = 20 அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் கொஷின் கொடுத்துருந்தேன், 10 + 5 என்ன அப்படின்னு. அப்போ வந்து அது வந்து 20 அனுப்பிச்சிது. ஆனால் எனக்கு வந்து இப்போ 15 அனுப்பிச்சிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ப்ராம்ப்ட் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், சிம்பிள் மேத் கொஷின் அப்படிங்கிறத இந்த கான்வர்சேஷன் சேவ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இது வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை டெலீட் பண்ணணுனாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதை நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வேறு எதாவது நேம் மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் பல்காக எல்லா கண்டென்ட்டையும் டெலீட் பண்ணோம் அப்படின்னா கிளியர் கான்வர்சேஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ப்ராம்ப்ட் போய் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் நியூ சாட் போய்க்கிறேன். நியூ சாட் இதில் வந்து அட்வான்ஸ் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் டுடேஸ் வெதர். இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி சாட் ஜிபிடியோட லிமிட்டேஷன். இது வந்து ஏஐ டூல் அண்ட் இதோட டேட்டாஸ் வந்து 2021 வரைக்கும் தான் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது டேட்டாஸ் வந்து இருக்காது. இன்றைக்கி வெதர் என்ன, லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, இதெல்லாம் இதனால் ப்ரொவைட் பண்ண முடியாது. 2021க்கு முன்னாடி இருக்க கண்டென்ட்டை மட்டும்தான் இதனால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாவது கேட்கலாம். ஓகே, ஐ வுட் லைக் டு குக் சம்திங் வித் பன்னீர் அண்ட் எக், கேன் யூ சஜஸ்ட் எனி ரெசிபி அப்படின்னு சொல்லி நான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக் பன்னீர் புர்ஜியோட ரெசிபி வருது. அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட்டு கொஷினாக நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஒரு 10 பேர்த்துக்கு நான் சமைக்கணும். ஸோ சமைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஷாப்பிங் லிஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். இந்த ரெசிபி பேஸ் பண்ணி ஒரு 10 பேர்த்துக்கு ஷாப்பிங் லிஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அது ஜென்ரேட் பண்ணி எனக்கு ஷாப்பிங் லிஸ்ட் வந்து கொடுக்குது. அதுலேயும் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக மாவு, சர்க்கரை, ஸ்பைசஸ் எல்லாம் வீட்லேயே நம்ம வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் லிஸ்ட்டில் கொடுக்காம க்ராசரி ஐட்டம்ஸ், ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ், எக்ஸ், ஆனியன், டொமேட்டோஸ் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரி எழுத சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி கேன் யூ ரைட் அ ஸ்டோரி யூஸிங் கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சாட் ஜிபிடி நம்மளுக்கு ஸ்டோரியும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போ பாருங்கள், ஸ்டோரி படித்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நான் கொடுத்தேன். எனக்கு சாட் ஜிபிடி மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது.
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ChatGPT இன் தமிழ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுறதுனால என் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இதை தவிர வேறு பெரிய உதவி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. தேங்க்யூ ஸோ மச் இன் அட்வான்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டெக்னிக்கலாக என்னென்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். GPT கிட்ட ஒரு ப்ரோக்ராம் எழுதி சொல்லுவோம். Can you write a Java program to reverse a string? ChatGPT கிட்ட கேன் யூ ரைட் அ ஜாவா ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்று நார்மலாக எப்படி ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, அண்ட் தேர்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம கூகுளில் ஒரு கொஷின் கேட்டோம்னா நம்ம தான் டிஃப்ரெண்ட் பேஜஸ்க்கு போயிட்டு கரெக்டான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ChatGPT பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுது. இதில் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் போடுறீங்க, அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்குது, என்ன எரரு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ அந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கோங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இங்கே நான் வேணும்னே நான் ஒரு I மைனஸ் அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், என் ப்ரோக்ராமை அது ப்ராசஸ் பண்ணி there is an issue with above implementation of reverse string அப்படின்னு சொல்லி என்ன இஷ்யூ அப்படிங்கிறதையும் அது பாயிண்ட் அவுட் பண்ணுது. அண்ட் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் பாருங்கள், நான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை விட்டேன். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஏஐ டூல்லாம் வந்துருச்சுன்னா ப்ரோக்ராமும் எழுதுது, அதில் ஏதாவது பக் இருந்தால் அதையும் கண்டுபிடிக்குது, சொல்யூஷனும் கொடுக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெவலப்பர்ஸ்க்கு வேலை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஆனால் அப்படிலாம் போகாது. டெவலப்பர்ஸ்க்கு வேறு மாதிரி வேலை வரும். இப்போ பண்ணிகிட்ருக்கிற வேலை இல்லாமல் வேறு மாதிரி வேலை வரும். ஸோ திஸ் இஸ் டைம் டு அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்ம ChatGPT வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணலாம். கண்டென்ட் எழுதி தர சொல்லலாம், ரீஃப்ரேஸ் பண்ணி தர சொல்லலாம், லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லலாம், இல்லை ஒரு கண்டென்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி தர சொல்லலாம். நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதிருக்கீங்க, அது வேறு டோனில் இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எழுதிருக்கீங்க, அது ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பேரண்டிங் ரிலேட்டடாக பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பேரண்டிங் ரிலேட்டடாக நெக்ஸ்ட்டு பிளாக் டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நியூ சேட்டில் போய்ட்டு பேரண்டிங் ரிலேட்டட் ஹை சர்ச் வால்யூம் லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ பேரண்டிங் ரிலேட்டடாக அதிகமாக தேடிட்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னவோ அதை அது லிஸ்ட் அவுட் பண்ணுது. இந்த ஒரு டாபிக்ஸ்லேருந்து நம்மளால் எந்த டாப்பிக்கு இன்புட் கொடுக்க முடியுமோ அந்த டாப்பிக்கை பிக் பண்ணி அதோட அவுட்லைன் ஜென்ரேட் பண்ணி பிளாக் கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேபி ஸ்லீப் ட்ரைனிங், டாட்லர் டிசிப்ளின், பாட்டி ட்ரைனிங் டிப்ஸ், பாசிட்டிவ் பேரண்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒர்க்கிங் மாம் டிப்ஸ், இதை பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். generate outline for working mom tips. அப்போ இது இது ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கான அவுட்லைன் இது ஜென்ரேட் பண்ணி தருது. இந்த அவுட்லைனை வச்சு இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம். இந்த மாதிரி ஏஐ டூல் வச்சு நீங்கள் பிளாகிங் கண்டென்ட்டை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணி பிளாகிங் போஸ்ட் பண்ணி கோரா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியமில் போஸ்ட் பண்ணி ஈஸியாக வீட்டில் இருந்தால் ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் ChatGPT இன் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறையா பேர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி பிளாகிங் கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அண்ட் அது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் டெக்கி கிளாய்.